வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கி மலேசியன் கிரீன். மலேசியன் கிரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியன் பச்சை. அதாவது இது என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கி உங்களுக்கு இளநிக்கும் எடுத்துக்கலாம், கொப்பரை தேங்காய்க்கும் யூஸ் பண்ணிவிடலாம். அதாவது இளநிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கி பால் ஷேப்பில் உருண்டையாட்டு கிரீன் கலரில் இருக்கும். அதே இது இளநிக்கு இந்த தேங்காய்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 450 கிராம், 400 கிராம் டு 450 கிராம் தான் இருக்கும். அதாவது கொலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொலைக்கு என்னென்னு பார்த்தாலும் 25-30 இந்த மாதிரி பிடிக்கும். அதாவது எவ்வளவு தூரம் காய் வந்து நார்மலாக இருக்குதோ அதுக்கு தகுந்தாறு உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னாக்கி அந்த காய் வந்து எண்ணிக்கை கூடும். எவ்வளோ தூரம் நார்மலாக இடம் இருக்கோ அதுக்கு தகுந்தாறு எண்ணிக்கை கூடும். அதே இது எவ்வளவு தூரம் காய் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குதோ 3/4 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி இருக்கிறோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கி அந்த கொலையோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாகும். இதுதான் தென்னை மரத்தோட பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மலேசியன் கிரீன். நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க நம்மள்ட்ட வந்து என்னன்னாக்கி மலேசியன் கிரீன் தென்னங்கன்று இருக்கா அப்படின்னு சொல்லி. நம்ம லட்சக்கணக்கில் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் வருஷந்தோறும். நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் கஸ்டமர் வந்து நம்ம தோட்டத்திலே வந்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க இவ்வளோ உற்பத்தி பண்ணிருக்கிறீங்க, அவ்வளோ சேல்ஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. நம்ம அவ்வளோ விவசாயிக்குமே சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவ்வளவுக்கு நம்ம வருஷ கணக்கில் லட்சக்கணக்கில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலேசியன் கிரீன் தென்னங்கண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னாக்கி இது வந்து நம்ம என்னன்னா இளநிக்கும் எடுத்துக்கலாம், கொப்பரை தேங்காய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கி இது வந்து கலர் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். இருக்குல்ல, இது வந்து காய் வந்து பால் ஷேப்லையும் கொஞ்சம் வறட்சி காய்னா கொஞ்சம் லேஸ் நீட்டு போக்கிலே இருக்கும். மற்ற மாதிரின்னு பார்த்தீங்கன்னாக்கி என்ன இருக்குல்ல கிரீன் கலர்ல இருக்கும். இந்த இது வந்து மடல் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். என்ன இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிரீன் கலர்ல மடல் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். பார்த்துருப்பீங்க. இது அவ்வளவுமே கிரீன் தான். சரியா, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கி இது நம்ம இளநிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இளநிக்கும் தண்ணி நல்ல டேஸ்டா இருக்கும். கொப்பரை தேங்காய்க்கும் 400 கிராம் 450 கிராம் இந்த மாதிரி வரும். கொலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 இந்த மாதிரி பிடிக்கும். அப்போ நமக்கு என்ன செய்யலாம், மழை டைம்ல இப்போ நல்ல சம்மர் டைம் மழை டைம்னு வச்சுக்கோங்களா, மழை டைம்ல நம்ம என்ன செய்யணும், இளநீ வெட்ட முடியலன்னு சொன்னாக்கி தேங்காய்க்கு யூஸ் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் கிலோ பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இன்னைக்கு 2024 31 இன்னைக்கு 31/12/2024 கிலோ 1 கிலோ தேங்காய் 60 ரூபா விலை. விவசாயி நம்ம வந்து கரெக்டா நம்ம தோப்பை பராமரிச்சோம்னாக்கி, விவசாயிகள் அனைவரும் தோப்பை நம்ம கரெக்டா பராமரிச்சோம்னாக்கி இந்த விவசாயத்துக்கு ஏற்ற கரெக்டான ஒரு விலை கரெக்டான ஒரு நிர்ணயமான விலை. இந்த மாதிரி ஒரு விலை எந்த ட்ரிப்புமே வந்தது கிடையாது. கிலோ 60 ரூபாய்க்கு போகுது தேங்காய். அது நம்ம இளநிக்கு பார்த்தீங்கன்னா இளநிக்கும் என்னன்னு பார்த்தாலுமே ஒரு இளநி வந்து 25 ரூபாய்க்கு தோட்டத்திலே வெட்டிடுவாங்க. இதுதான் நம்ம இந்த மலேசியன் பச்சையோட பெனிஃபிட்டு. ஏதாவது விவசாயிகளுக்கு தேவைன்னாக்கி நம்ம நம்பரை கான்டாக்டில் கொடுத்துருக்கேன். ஏதாவது விவசாயிகள் ஃபோன் பண்ணி கேட்டுடுங்க. அதே போல் விவசாயிகள் அனைவரும் ஒன்று முக்கியமாக இதை வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கி நம்ம வந்து எல்லாருமே 3க்கு 3 குண்டு தோண்டிக்கிட்டு நான் மாட்டு சாணம் ஆட்டு சாணம் எரு இப்படி போட்டு ஒரு 2 அடி மூடிடுறீங்க. இது வந்து நிறைய விவசாயம் வந்து என்னன்னாக்கி எங்கள் மரம் வந்து கொஞ்சம் வளர்ந்தோடனே சரியுது அப்படிங்கிறாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க 3க்கு 3 குண்டு தோண்டினீங்கன்னா 3க்கு 3 குண்டுலேயே வச்சிருங்க. அப்பதான் அந்த வேர் கீழே விடும். நீங்க 2 அடி நீங்க மேல மண்ணு உதிர் மண்ணு போட்டு அப்பதான் வேர் ஃப்ரீயா வரும். அப்படிலாம் அது வேர் ஃப்ரீயா வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க பின்ன 1 அடி மட்டத்துல நீங்க என்ன செய்றீங்க, குண்டை தோண்டிக்கிட்டு 1 அடியிலே வைக்கிறீங்க. அப்போ அந்த மேலதான் அந்த வேர் விடும். அதனாலதான் அந்த காத்தடிச்ச உடனே மரம் சரிகிறது. அதனால எந்த விவசாயமே 3க்கு 3 குண்டு தோண்டினீங்கன்னா 3 அடி ஆழத்திலே வச்சிருங்க. 3 அடி ஆழத்துல வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கும் பிறகு உதிர் மண்ணை சுத்தி தேங்காய் மட்டத்துக்கு போட்டு விடுங்க. அது வேற அழகா வரும். அப்படி ஏதாவது வரலன்னு சொன்னா நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அதுக்குள்ள விளக்கத்தை நான் சொல்லித்தரேன். அதுக்கும் பிறகு அதே போல இந்த பாறை சைடு உள்ளவங்க வந்து 1 அடி 1.5 அடியிலே பாறை வருது அப்படிங்கிறாங்க. அது பிரச்சனை கிடையாது, நீங்க வச்சு விடுங்க. பாறைனாலும் அது நீங்க பாறை அடி அர்த்தத்துல வச்சு விடுங்க. வச்சு விட்டுட்டு நல்லா தண்ணியை மாத்திரம் செழிப்பா கொடுங்க. அழகா தென்னை மரம் வரும். விவசாயிகள் அனைவருக்கும் ஹாப்பி புத்தாண்டு. நாளைக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு நம்ம புது வருஷத்துக்கு சந்திக்க போறோம். அதனால எல்லா விவசாயிகளுக்கும் ஹாப்பி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.